ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 331 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஒரே ஒரு கால் தளத்தை காட்டுவாங்க. பார்த்தா சாஸ்கேவா இருப்பான். ஊருக்குள்ள போய் பார்த்துட்டு என்னது இதுன்பான். ஜூகோ அண்ட் சுகெட்சு கிட்ட காட்டுவாங்க. ஜூகோ பேட்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவான். என்ன ஏகப்பட்ட ஷினோபிஸ் இருக்காங்களான்ட்டு சுகெட்சு கிட்ட பறவைகளுக்கு கொடுத்த தகவல் படின்னு சொல்ல வரும்போது போர் போயிட்டு இருக்கான்னு கேட்பான் சுகெட்சு. இந்த போருங்கிற பிரச்சனைக்குள்ள மாற்றக்குள்ள நம்ம சாஸ்கேவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சானுமா சுகெட்சு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஐஸ் தட் சி இந்த டார்க்குங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கோனஹாமரு அப்புறம் வட்டாசையோட யூனிட் காட்டுவாங்க. கோனஹாமரு வட்டாசை கிட்ட ஹிடன் லீஃப் ஹோம் வாட்ச் யூனிட் 1 ரிப்போர்ட். ஈஸ்டர்ன் செக்டர்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலன்பா. வட்டாசை கோனஹாமரு கிட்ட ஹிடன் லீஃப் ஹோம் வாட்ச் யூனிட் 2 நாங்களும் வெஸ்டர்ன் செக்டர்ல பெட்ரோல் முடிச்சிட்டோம், அங்கேயும் எந்த பிரச்சனை இல்லைன்பா. இதுக்கப்புறம் கோனஹாமரு நாங்க நார்த்தன் செக்டர் போறோம்பா. வட்டாசே அப்படின்னா நாங்க சதர்ன் செக்டர் போறோம், கோனஹாமரு பெஸ்ட் கொடுன்பா, நீங்களும் தான் வட்டாசேன்ட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க போவாங்க. ஓட அனுப்பிலாம் பண்றது நம்மளே பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கமா எக்ஸைட்டா இருக்குன்பா. ஆமாங்க மொய்கி சொல்லவும் இது ஒன்றும் கேம் இல்லை கைஸ். பாக்ஸர்ஸோ ரெஸ்லர்ஸோ திரும்ப வில்லேஜ்குள்ள வந்தா நம்ம தான் கிராமத்தை பாதுகாக்கணும்னு கோனஹாமரு புரிஞ்சுதான்னு கேட்பான். புரிஞ்சுதுன்பாங்க. பயங்கரமான வார்த்தை வேசர் சவுண்ட்லாம் கேட்கும். என்னடா அது வாய்ஸே பயங்கரமா இருக்குன்ட்டு கேட்பா மொய்கி. இது பிக் பிரதர் சாஸ்கேவோட பார்ட்னர்னு நினைக்கிறேன். அக்காட்சுக்கி இல்ல டாக்கா சம்திங் எதிரியே வந்திருக்காங்க, நம்ம வாட்டுக்கு கிளம்பிடலான்பா. காரின் பிரிசன்ல இருக்கப்ப கூட இவன் கியூட்டா இருக்கா, இருந்தாலும் எப்படா என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு பழைய விஷயங்களே யோசிச்சு பார்த்துட்டு கடுப்புல இருப்பா. பிணைக்கு இதே மாற்ற அளவுக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு நீ ஒரு தொல்லதான் இருப்பான்ல சாஸ்கே. அதை திங்க் பண்ண காரின் சாஸ்கே போட்டோவை கிக் பண்ண போவா. இருந்தாலும் ஸ்டாப் ஆயிடுவா. இருந்தாலும் எனக்கு இப்போவும் நீ வேணும்ட்டு அந்த முட்டாள என்ன கொல்ல பார்த்தா, இருந்தாலும் ஹேண்ட்ஸமா இருக்கானேன்ட்டு போட்டோவை பாப்பா. இதை பார்த்துட்டு இருந்த ரெண்டு கார்ட்ஸும் என்னடா காலையிலேருந்து இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கா, கையால ட்ராப் பண்ண பிக்சர் வச்சுக்கிட்டு இப்படிதான் பண்ணிருக்காங்கவும். அந்த பிக்சர் என்ன சாஸ்கேவோடதா, நிறைய வழியை தாண்டி வந்திருப்பாளோ, நின்றுட்டு இருக்கவன் அதை நம்ம பறிமுதல் செய்யணுமேன்பான். உட்காந்து இருக்கவன் அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, அதை பண்ண பார்த்தாலே ரொம்ப கோவப்படுறா, அதுக்கு இது இருந்தானாவது அமைதியா இருப்பான்ட்டு கொடுத்துட்டோன்பான். சரி அது பிக்சர் தானான்ட்டு கார்ட்ஸ் கேம் விளையாடலாமான்பான். காரின் அவளோட கிளாஸ் கழட்டுவா, அதுல இருக்க ஷார்ப் திங்கை யூஸ் பண்ணி போட்டோ கட் பண்ணுவா. உள்ள சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். சுகெட்சு அண்ட் ஜூகோ ஒரோச்சிமாரோட ஒரு ஹைட் அவுட்க்கு போயிருப்பாங்க. எங்க இருந்தா நல்லா இருக்குமா சுகெட்சு, இந்த இடம் ஸ்பெஷல் மா ஜூகோ. சுகெட்சு ஒரோச்சிமாரோட ஃபேவரட் ஸ்பாட்னு மாதிரி. சுகெட்சு சாஸ்கின் கத்திட்டு போறப்ப ஜூகோ லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுவான். ஜூகோ ஒரு மாதிரி நடந்துக்குவோம். சுகெட்சு என்னாச்சுன்னு கேட்பான். தலைவலிக்குதுன்பான். சாஸ்கே காரின் அப்புறம் ஜூகோ ஹெபியோ டாக்காவோ இதுல நான் ஒருத்த மட்டும் தான் நார்மலா இருப்பேன் போலன்ட்டு கடுப்புல போவான். ஜூகோ கூப்பிடவோ என்னன்னு கேட்பான். உன்னை பத்தி எனக்கு ஒரே ஒரு விஷயம் உறுத்துதுன்பான். நானும் உன் மேல கன்சர்னா தான் இருக்கேன், உன் பிரசன்ஸே கொஞ்சம் த்ரில்லா இருக்குன்பான் சுகெட்சு. கிமிமாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனால தான் நான் இங்க இருக்கேன், நீ எதுக்காக இங்க இருக்கேன்னு கேட்பான் ஜூகோ. சாஸ்கே அண்ட் காரினுக்கு தொல்லை கொடுக்க இருக்கேன்னு கேட்கவும் ஏண்டான்பா சுகெட்சு. எதுக்காக இங்க இருக்குன்னு கேட்பான். பேஸ்டே யோசிப்பான். சுகெட்சு சாஸ்கே கிட்ட நீங்க வருவீன்னு தெரியும், நீங்க இருக்கீன்னா ஒரோச்சிமாருவை கொண்டுட்டேன்னு கேட்பான். அதெல்லாம் விட்டு தள்ளு, உன்னை வெளியே கொண்டு வரேன்ட்டு சாஸ்கே ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். சுகெட்சு ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு தேங்க்ஸ் பண்ணவும் நீ தான்டா ஃபர்ஸ்ட்ன்பா. நான் ஃபர்ஸ்ட்னா மிச்ச பேர் இருக்காங்களான்னு கேட்பான் சுகெட்சு. சாஸ்கே 2 பேர் இருக்காங்க, ஜூகோ நார்தர்ன் ஹைட் அவுட் அப்புறம் காரின் சதர்ன் ஹைட் அவுட்ன்பா. என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா பரவாயில்ல, அவங்க 2 பேருக்கு தேர்ந்தெடுக்கிறீனா என்ன பண்ண போறேன்னு ஆச்சரியமா இருக்குன்னு கேட்பான். பேசிட்டே இருக்காம ட்ரெஸ்ஸை போட்டு வாடான்மா சாஸ்கே. எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா சுகெட்சு சாஸ்கே கிட்ட எதுக்காகடா டீம் சேர்க்கிறேன்னு கேட்டிருப்பான். எனக்கு ஒரு இலக்கு இருக்கு, டீம் இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா அச்சீவ் பண்ணலாம். ஈவன் ஒரோச்சிமாரு கூட சேர்ந்ததுல இருந்தே இதே ஐடியால தான் இருந்தேன். ஏகப்பட்ட ஷினோபிஸை க்ளோஸா வாட்ச் பண்ணி அதுல ஹைலி ஸ்கில்டா இருக்கவங்கள பிக் பண்ணிருக்கேன்பா. டீம் சேர்ந்ததுக்கு அப்புறமா இதான் என் பிளான், கவனமா கேட்டுக்கோங்க. என்னோட இலக்கு அக்காட்சுக்கில இருக்க இட்டாச்சி உச்சியாவை கொள்றது. அதை அடைய நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். காரின் உனக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு இல்ல முடிவு பண்ணிக்கன்பா. இல்ல அவ்வளோ அர்ஜென்ட் இல்லைன்பா காரின். நேர்மையை உண்மையை ஒத்துக்கன்ட்டு சுகெட்சு சாஸ்கே கூட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிரு, இல்லைன்னு கேட்கவும் ரொம்ப கோவப்படுற மாதிரி நடிப்பா. இப்படி பண்றதுலே தெரியுது நான் சொன்னதுதான் சரின்னு. சாஸ்கே மேல ஆரம்பத்துல இருந்தே உனக்கு கிரஷ் தானான்னு சொல்லி கேட்பான். வாயிலே பஞ்ச் பண்ணிருப்பா. சுகெட்சு காரினை கடுப்பேத்தாத, சேர்ந்து வேலை செய்யணும் சொல்லியிருக்கேன்லன்பா சாஸ்கே. சரின்ட்டு காரின் கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஒன்ன போல நான் இல்ல, சாஸ்கே கூட கம்மு மாதிரி ஒட்டிக்க போறேன். 7 inches வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்டோட ஸ்வாட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற வரைக்கும். இட்டாச்சி உச்சியாவோட பார்ட்னர் கிசாமே ஹோஷிகாகி அவங்ககிட்ட த கிரேட் பிளேட் ஷார்க் ஸ்கின் சமையடா இருக்குன்பான். சாஸ்கே முடிவாயிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா தான் போறோம். இப்போ வந்து நம்ம 4 பேரும் ஹெபின்னு இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும் போது ஏண்டான் ஜூகோ கேட்கவும் அவங்க 2 பேர்த்தையும் உடைக்கணும், எனக்கு 2 உடைக்கிற விஷயங்கள்லாம் பிடிக்கும், அதுலயும் குறிப்பா அவங்க விஷயத்துல வில்லன் மாதிரி பண்ணுவான் சுகெட்சு. நீ கண்டிக்கத்தக்கவன் தெரியுமான்னு சொல்லி ஜூகோ கேட்கவும் ஓ தம்பி அப்படியா, சாஸ்கே தான் இருக்க இல்லையே மோசம், இட்டாச்சியை கொள்றதோட இலக்கு முடிஞ்சுன்னு சொன்னான்ல
பண்ணலன்பா. சாஸ்கேக்கு இட்டாச்சியை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அழுதுருப்பான் இல்லையா, அதை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹெபி இல்ல, இன்னையிலேருந்து நம்ம டாக்கான் இருப்பான். டாக்காக்கு ஒரே இலக்கு தான், ஹிடன் லீஃபை மொத்தமா அழிக்கணும்னு இருப்பான். சீகெட்ஸு அக்காட்சுக்கில சேர்ந்து 8 Tails செஞ்சுரிக்கை கேப்சர் பண்றேன்னு போய் ஓவரா பண்ணிட்டான்பா. பி கிட்ட போயிட்டு சாஸ்கே நீ தானே 8 Tails செஞ்சுரிக்கும் கேட்டிருப்பான். லார்ட் 8 Tails சொல்லணும், குறிப்பா நீ என்ன லார்ட் செஞ்சுரிக்கின்னு கூப்பிடணும்னு இருப்பாரு பி. சாஸ்கே உன்னை பிடிக்க வந்திருக்கோன்ட்டு சீகெட்ஸு ரைட் எடுத்துக்க, ஜூகோ லெஃப்ட் எடுத்துக்க, காரின் என் பின்னாலே இருந்துட்டு லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போயிருப்பான். உங்களுக்கே தெரியும் பி போட்டு பொழந்திருப்பாரு. கில்லர் மூவான ஃபினிஷிங் மூவ் வைக்க போயிருப்பாரு. சீகெட்ஸு தடுத்திருப்பான். எக்ஸிகியூஷனஸ் பிளேடாவே கட் பண்ணிருப்பாரு. சாஸ்கே லைட்னிங் ஸ்டைல செலுத்தவும் கட் ஆகிறது ஸ்டாப் ஆயிருக்கும். ஜூகோ சைட்ல இருந்து வந்து பஞ்ச் பண்ணிருப்பான். சீகெட்ஸு இந்த ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், கொல்ற நோக்கத்தோட போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும், உயிரோட அவனை பிடிச்சு கொண்டு போக முடியும்பா. 8 Tails டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கவும் சீகெட்ஸு தண்ணிக்குள்ள இருப்பான்ல, இதான் ட்ரூ ஃபார்மான்ட்டு உள்ள போவான். 8 Tails அட்டாக் பண்ண வரவும் கைஸ் இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு சீகெட்ஸு எவ்வளவு தூரம் ஓடுறீங்களோ ஓடிடுங்கன்பா. எவ்வளவு பண்ணிட்டு தப்பிச்சு போக விட்டுறான்ட்டு பிஜு பாம் வச்சு அடிச்சிருப்பாரு. எல்லாம் செத்துருக்க வேண்டியது, ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்தோம், நம்ம வேலையும் முடிச்சோம். அடுத்து ஃபைக்காகே சமிட்ல ரைக்காகே மற்றவங்களோட சண்டை போடுற இடத்துல முடிஞ்சோம். நடந்த கலவரத்தெல்லாம் காட்டுவாங்க. சீகெட்ஸு ஃபர்ஸ்ட் ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எதையோ கொண்டு வந்து நம்ம இருக்கணும் கூட பார்க்காம மொத்த இடத்தையும் நாசம் பண்ணி விட்டு போயிட்டான். கடைசியில் லேண்ட் ஆஃப் ஃபைன்ல நம்ம தாண்டா சிறை கைதியை மாட்டியிருந்தோம்பா. சீகெட்ஸு நாங்கள் எல்லாத்தையுமே வெறுக்கன்னு சொல்லும் போது ஜூகோ ரேம்பேஜ் ஆகி அட்டாக் பண்ண வருவான். சீகெட்ஸு லிக்விஃபையா போயிடுவான். ட்ரௌனிங் வாட்டர் பிளாப் டெக்னிக் மூலமா ஜூகோவை பிடிச்சிருப்பான். ஒன்ன தாண்டா அதிகமாக வெறுக்கிறேன்பா. ஜூகோ வச்ச அட்டாக்ல ஒரு சீக்ரெட் ரூம் தெரிய வரும். இங்க நான் ரொம்ப நாளா இருந்திருக்கேன்ட்டு சீகெட்ஸு இப்படி ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு உள்ள போய் பார்ப்பான். ஒரோச்சிமாருவோட ரகசிய அறையான்ட்டு போய் பார்ப்பான். அங்க எழுதியிருக்க விஷயங்கள், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரால்ல இருக்க விஷயத்தை பார்த்துட்டு ஆரம்பத்துல இருந்து இதை ஒரோச்சிமாருவோட பிளானா, இது போரோட மொத்த விளைவையும் மாற்ற போதுன்பா. ஷினிகாமி மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இதை பார்க்கும் போதே எல்லாத்துக்கும் என்ன விஷயம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா ரீல்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜூகோ நார்மலாக சீகெட்ஸு கிட்ட என்ன பண்ணுறேன்னு கேட்பான். இந்த ஸ்க்ரால் நான் சாஸ்கே கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக தான் அவனுக்கு பிடிக்க வரும்னு உள்ள வைப்பான். அந்த பஞ்ச் நல்லாவே இருந்துச்சுன்பா. ஜூகோ இரும்பிட்டே எந்திரிக்கவும் டேய் சீக்கிரம் வாடா போய் சாஸ்கேவை கண்டுபிடிக்கலான்பா. சீகெட்ஸு வெளியே வரவும் பேர்ட்ஸ் போகிறத பார்த்துட்டு ஜூகோ ஏதோ சரியில்லாமல் இருக்குன்ட்டு அந்த பக்கம் கை காட்டுவான். சாஸ்கேவை காட்டுவாங்க. பின்னாடி யாரோ அப்ரோச் ஆகிற மாதிரிக்கும் பார்த்தா ஒயிட் ஜெட்ஸு க்ளோன்ஸாக இருக்கும். இங்கே என்னடா பண்ணுறேன்னு சாஸ்கே கிட்ட கேட்குங்க. இல்லைனா பார்க்க போனான்னு வச்சுக்கலான்ட்டு சாஸ்கே நான் இப்போ 2 வில்லேஜை தாண்டி வந்தேன், ஒன்றும் இல்லாத பாலைவனம் போல இருக்கு, இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். ஜெட்ஸு க்ளோன்ஸ் நாங்கள் தானே உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டோம், நீ எப்படி வெளியே வந்த, எங்களோட ஒரிஜினல் உன் கூட மறைவிடத்துல தானே இருந்தா அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்குங்க. நான் வெளியே இருக்கிறது உங்களுக்கு வெறுப்பா இருக்குன்னு நான் பிடிக்க வந்திருக்கீங்க, குறிப்பா நீங்க இப்ப என்னை விட அதிக பேரா இருக்கீங்கன்பா. டேய் எங்களோட ஒரிஜினல் ஒன்னா பொண்ணா கொல்லு இல்லைன்னு சொல்லி கேட்குங்க. இந்த தடவை அதிகம் பேர் இருக்கீங்கன்னா சேலஞ்சிங்கே இருக்க போதுமா. சாஸ்கே செம ரேஜோட அட்டாக் பண்ண வருங்க. யாசாக்கா மகாட்டாமா பண்ணுவான். ஒரே ஒரு ஒயிட் ஜெட்ஸு க்ளோனை சுசானாவை வச்சு எடுத்துட்டு கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணி உண்மையை கறப்பான். ஒயிட் ஜெட்ஸு க்ளோன் இது போர், எதிரிகளை நாங்க வீழ்த்தணுங்கிறது தான் உத்தரவு. மாஸ்டர் மேனோட பிளானே தானான்னு சாஸ்கே கேட்கவும் கில்லர் பி நருட்டோ உசுமாக்கியை பிடிக்காதான் பிளானுங்கோ. ஜெட்ஸு க்ளோன் பேஸ்டை யோசிப்பான் சாஸ்கே. நருட்டோ சாஸ்கே கிட்ட நீ ஹிடன் லீஃப் அழிக்க போறேன்னா கண்டிப்பா நான் கூட சண்டை போடுவேன், அது வரைக்கும் வெறுப்பை தக்க வச்சுக்க, அந்த சமயத்துல மொத்த வெறுப்பையும் என் மேல செலுத்து, அத்தனை வெறுப்பையும் ஹேண்டில் பண்ற ஒரே ஆள் நான் தான், உனக்கு புரியுதாங்கவோ. எனக்கு ஓகே தாண்டான்ட்டு சாஸ்கே அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னாவது கொல்லுவன்பா. ஜெட்ஸு க்ளோன் நீ சீக்கிரம் போகாம இருந்தினா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அதிகப்படியான பேர் அங்க சேருவாங்கன்னு. பாஸ்ட்ல சாஸ்கே நருட்டோ கிட்ட என்ன போலவே தனிமையோட வழியை அதிகமா உணர்ந்தவனி, அப்புறம் அந்த வழி தான் நம்ம மற்றவங்கள இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நருட்டோ, அப்புறம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பிணைப்பை வெட்டலான்னு இருக்கேன், இன்னும் அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தை நான் அடைவேன் அது மூலமான்னு இருப்பான். பிரசன்ட்ல இருக்க சாஸ்கே உண்மையான ஸ்ட்ரென்த் என்னங்கிறத மறந்துட்டே நருட்டோன்பான். பாஸ்ட்ல சாஸ்கே நருட்டோ கிட்ட இந்த அழுகி போன ஷினோபி வேர்ல்ட்ல இருந்து உச்சிகாவை ஃப்ரீ பண்ணி விட்ட ஃபீல் தான் எனக்கு, அப்புறம் அதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் தானே ரொம்ப காலமா உங்க லீஃப் ஷினோபிக்கு வேணும்னு இருந்தது, உச்சிகா கிளானை வெறுத்து கீழேயே வைக்க பார்த்தீங்க, அதனால நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், உச்சிகா கிளானோட மெமரிஸ் உங்க மைண்ட்ல இருந்து எடுக்கிற மாதிரி ஹிடன் லீஃப்ல இருக்க எல்லாத்தையும் கொல்றது மூலமான் இருப்பான். ஹிடன் லீஃப்ல இருக்க எல்லா பிணைப்புகளையும் வெட்டுறது தான் அல்டிமேட் பியூரிஃபிகேஷனா இருக்க போதுன்னு இருப்பான். அப்புறம் அதான் உச்சியாக்களை மறுசீரமைப்பு பண்ண கரெக்டா இருக்குன்னு இருப்பான். ஜெட்ஸு க்ளோனோட தலையை வெட்டிட்டு நேரம் வந்துருச்சு, வந்து ஒன்ன வெட்டி வீழ்த்தன்பான். ஒரு ஜெட்ஸு க்ளோன் தப்பிச்சு ஓடுறத பார்த்துட்டு நீ ஒன்னும் லீஃப் ஷினோபி கிடையாது, அதனால இது சத்தியத்திலையும் வராதுன்பான். சாஸ்கே இது நல்ல கண்கள், குயிக்காவே இதுக்கு நான் பழகிக்கிட்டேன்னான்பான். இட்டாச்சி இதே கண்கள் உனக்கு கிடைக்கும் போது என் கூட வந்து மோதுன்னு இருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு காட்சிகள் எறிகிற இந்த கண்கள் ஒரு காலத்துல எங்க அண்ணனுக்கு சொந்தமானது, அருவருப்பான சோகமா இருக்கு, அவங்க என்ன கீழே போட்டாங்க, ஆனா அது மட்டுமே பொருத்தமானது, நீ பாரு நான்பான். அப்படி இட்டாச்சியை காட்டுவாங்க. சாஸ்கே பிளேட உள்ள வைப்பான். கூட்டமா க்ரோஸ் கத்திட்டு இருக்கும். சாஸ்கே அதை பார்ப்பான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா வில் ஆஃப் ஸ்டோங்கிற எபிசோட தானே அட்டோஷிப்புடன்லாம் அடுத்து பார்க்க போகிறோம்பாங்க சொன்னாடே.